வணக்கம் நேர்களே. வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற தலைப்பில் உலக புகழ் பெற்ற நாவலின் அருமையான தொடர்ச்சியை தற்பொழுது மீண்டும் பார்க்கலாம். இது 3ஆம் இரவு என்கின்ற தலைப்பில் அந்த நாவலின் தொடர்ச்சி. வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? இன்று பகல் மழையும் மந்தாரமுமாக துயரம் தோய்ந்திருந்தது. மினுமினுப்பு சிறிதுமின்றி என்னுடைய முதுமை பருவம் எப்படி இருக்குமோ அது போன்றதாக இருந்தது. விபரீத எண்ணங்கள் என்னுள் எழுந்து மொய்க்கின்றன. தெளிவற்ற உணர்ச்சிகளும் குழம்பிய பிரச்சனைகளும் என் மனதுள் அடித்து மோதிக்கொள்கின்றன. ஆயினும் ஏனோ தெரியவில்லை, அவற்றுக்கு தீர்வு காண்பதற்குரிய பலமோ விருப்பமோ என்னிடம் இல்லை. அது என் பணி அல்ல. இவற்றுக்கு எல்லாம் தீர்வு காண்பது என் பணி அல்ல. இன்று நாங்கள் சந்திக்க முடிய போவதில்லை. நேற்று இரவு நாங்கள் விடைபெற்று கொண்டு பிரிந்தபோது வானத்தில் மேகங்கள் திரளத் தொடங்கிவிட்டன. மூடுபனி மூண்டெழுந்து விட்டது. நாளைக்கு வானம் நன்றாய் இராது என்று அவளிடம் சொன்னேன். அவள் பதில் கூறவில்லை. தனக்கு ஒவ்வாத ஒன்றை கூற அவளுக்கு மனம் வரவில்லை. வரும் பகற்பொழுதானது அவளுடைய இன்பத்துக்கு ஊறு செய்யும் சிறு மேகம் எதுவுமின்றி தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். மழை பெய்தால் நாம் சந்திக்க முடியாமல் போய்விடும். நான் வரமாட்டேன் என்று கூறியிருந்தாள். இன்று அவள் மழையை கவனித்தே இருக்க மாட்டாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் வரவில்லை. நேற்று இரவு 3வது முறையாக நாங்கள் சந்தித்தோம். அது எங்களுடைய 3ஆம் வெண்ணிற இரவு. என்னென்பது இதை? இன்பமும் மகிழ்ச்சியும் எப்படிப்பட்ட அழகை உண்டாக்கி விடுகின்றன! உங்கள் இதயத்தில் எப்படி அன்பு பொங்கி வழிகிறது! இந்த அன்பு அனைத்தையும் நீங்கள் இன்னொரு இதயத்தினுள் பாய செய்ய வேண்டும் என்றளவா விரும்புகிறீர்கள்? உங்களை சுற்றியுள்ளவை யாவற்றையும் குதூகலத்திலும் சிரிப்பிலும் திளைக்க செய்ய வேண்டும் என்றல்லவா விரும்புகிறீர்கள்? இன்ப பூரிப்பு அது எல்லோரையும் அல்லவா தொத்திக் கொண்டு விடுகிறது. நேற்று இரவு அவளுடைய பேச்சில் அவ்வளவு கனவு இருந்தது. அவளுடைய இதயத்தில் அவ்வளவு அன்பு நிறைந்திருந்தது. என்பால் அவ்வளவு இனிமையாய் நடந்து கொண்டாள். எனக்கு அவ்வளவு பரிவு காட்டினாள். என் இதயத்தில் அவ்வளவு ஆர்வமும் தெம்பும் பிறக்க செய்துவிட்டாள். தன் இன்ப களிப்பால் தூண்ட பெற்று எப்படி குலைந்து குழாவினாள். உடனே நானும் நினைத்து விட்டேனே, இவையெல்லாம் மெய்தான் என்று. மெய்யாகவே என்பால் அவள். அட தெய்வமே, அது எப்படி அம்மாதிரி என்னால் நினைக்க முடிந்தது? அது எப்படி நான் அந்த அளவுக்கு குருடனாக முடிந்தது? யாவும் வேறொருவனுக்கு உரியதாகி எதுவுமே என்னுடையதல்ல என்னும்போது அவளுடைய இனிமையும் பரிவும் அன்பும், ஆம், என்பால் அவள் காட்டிய அன்பும் கூட தான் அந்த இன்னொருவனை விரைவில் சந்திக்கப் போகிறோம் என்பதால் அவளுக்கு உண்டான களிப்பே அன்றி, தனது இன்பத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவலை அன்றி வேறு எதுவும் அல்ல எனும்போது எப்படி நான் அம்மாதிரி குருடனாக முடிந்தது? அவன் வர தவறியதும் அவனுக்காக நாங்கள் வீணில் காத்திருந்தோம் என்பது தெரிந்ததும் அவளுக்கு முகம் சுண்டிவிட்டதே, பீதியுற்று கலங்கிவிட்டதே. அவளுடைய பாவனைகளிலும் பேச்சிலும் வேடிக்கையும் விளையாட்டும் குதூகலமும் குறைந்துவிட்டன. ஆனால் விந்தை எனவெனில் இப்பொழுது அவள் என்னிடம் இருமடங்கு கூடுதலான கவனம் செலுத்தலானாள். இதுவரை அவள் எதற்காக ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாளோ, எது ஈடேறாமல் போய்விடுமோ என்று நினைத்து கலங்கினாளோ, அதை என் மீது சொரிய வேண்டுமென்ற உள்ளுணர்வால் உந்தப்பட்டவளைப் போல நடந்து கொண்டாள். எனதருமை நாஸ்தென்கா அப்படி பீதியுற்று கதிகலங்கி போன காரணத்தால் நான் அவளை காதலிப்பதை முடிவில் புரிந்து கொண்டு எனது பரிதாப நிலை குறித்து இரக்கம் கொண்டு விட்டாள் என்று நினைக்கிறேன். நமக்கு துன்பம் ஏற்படும் போதுதான் அடுத்தவருடைய துன்பத்தை நாம் மேலும் கூர்மையாக உணர முடிகிறது. அப்போது நமது உணர்ச்சி மேலும் கூர்மையாகிறதை ஒழிய குலைந்து போவதில்லை. நான் மனநிறைவுடன் அவளிடம் செல்கிறேன். சந்திப்பதற்குரிய நேரம் எப்போது வரும் என்று ஆவலோடு சென்றேன். பிற்பாடு எனக்கு ஏற்பட போகும் உணர்ச்சி குறித்தோ அவற்றின் முடிவு எப்படி இருக்கும் என்பது குறித்தோ அப்போது நான் அறியேன். மகிழ்ச்சியால் அவள் பூரிப்படைந்து மலர்ந்திருந்தாள். அவருடைய பதிலை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குரிய பதிலாக அவரே வரப்போகிறார். அவளுடைய குரலுக்கு செவி சாய்த்து அவர் ஓடோடி வரப்போகிறார். எனக்கு 1 மணி நேரம் முன்னதாகவே அங்கு அவள் வந்துவிட்டாள். ஆரம்பத்தில் யாவும் அவளை மகிழ்விப்பதாக இருந்தன. நான் கூறிய ஒவ்வொரு சொல்லையும் கேட்டு அவள் சிரித்து மகிழ்ந்து கொண்டாள். என் உள்ளத்தில் இருந்ததை அவளிடம் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் சொல்லாமலே வாயை மூடிக்கொண்டேன். நான் ஏன் இப்படி குதூகலமாக இருக்கிறேன் தெரியுமா? உங்களை பற்றி ஏன் இப்படி மனம் மகிழ்கிறேன்? இன்று ஏன் உங்களிடம் இவ்வளவு பாசம் கொண்டிருக்கிறேன் என்று அவள் கேட்டாள். தெரியவில்லையே
என்றேன். என் இதயம் துள்ளி குதித்தது. என் மீது நீங்கள் காதல் கொண்டு விடாமல் இருப்பதால் தான் நான் உங்களிடம் இவ்வளவு பாசமாக இருக்கிறேன். வேறு யாராவது உங்களிடத்தில் இருந்தால் என்னை நச்சரித்து பாடாய் படுத்தி இருப்பானே, பெருமூச்செறிந்தும் முனகியும் இருப்பானே. ஆனால் நீங்கள் இனிமையிலும் இனிமையாய் நடந்து கொள்கிறீர்களே. இதை சொல்லி அவள் என் கையை பலமாக அழுத்தி அப்படி ஒரு நசுக்கு நசுக்கினாள். நான் வாய்விட்டு கத்தும்படி ஆகிவிட்டது. அவள் உரக்க சிரித்தாள். பிறகு ஒரு நிமிடத்துக்கெல்லாம் வேடிக்கையை விடுத்து மிகவும் அமைதியாக, அருமையிலும் அருமையான நண்பர் நீங்கள் என்றாள். கடவுள்தான் உங்களை என்னிடம் அனுப்பி வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எனக்கு கிடைத்திராவிடில் இப்பொழுது என் கதி என்னவாக இருக்கும் தெரியுமா? சிறிதும் தன்னலமற்றவராக இருக்கிறீர்கள். என்பால் தூய நேசமும் பாசமும் கொண்டுள்ளீர்கள். நான் திருமணம் புரிந்து கொண்ட பிறகும் நாம் இருவரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்போம். அண்ணனும் தங்கையுமாக பிறந்தவர்களை காட்டிலும் அதிக நேசமும் கொண்டவர்களாக இருப்போம். அவரிடம் எனக்கு எவ்வளவு பிரியம் இருக்குமோ, ஏறத்தாழ அதே அளவுக்கு உங்களிடமும் பிரியம் கொண்டிருப்பேன். கனப்பொழுதுக்கு என்னை ஒரு பயங்கர சோகம் வருத்திற்று. ஆனால் அதே நேரம் சிரிப்பையொத்த ஏதோ ஒன்று என் நெஞ்சினுள் குறுகுறுத்து கொண்டிருந்தது. நீங்கள் கலக்கமுற்று நிலை குலைந்து விட்டீர்கள் என்றேன். பீதி அடைந்திருக்கிறீர்கள். அவர் வரமாட்டார் என்று நினைக்கிறீர்கள். அட தெய்வமே, அதெல்லாம் இல்லை என்று அவள் பதிலளித்தாள். நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். இல்லையேல் உங்களுடைய இந்த குற்றச்சாட்டையும் நீங்கள் தெரிவிக்கும் அவநம்பிக்கையும் கேட்டு நான் அழத் தொடங்கியிருப்பேன். ஆயினும் நெடுநேரத்துக்கு நான் சிந்திப்பதற்கு வேண்டியவற்றை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள். பிற்பாடு இவை குறித்து சிந்தனை செய்வேன். ஆனால் இப்பொழுது நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் சொன்னது மெய்தான். ஆம், எனக்கு என்னமோ போலதான் இருக்கிறது. என்ன நடைபெறுமோ என்று குழம்புகிறேன். சரி, இருக்கட்டும், பார்க்கலாம். காலடி ஓசை கேட்டு நாங்கள் துணுக்குற்றோம். இருட்டிலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஆள் எங்களை நோக்கி நடந்து வந்தான். இருவரும் நடுங்கி போனோம். அவள் வாய்விட்டு கூவி அழைக்கப் போனால் நான் அவளுடைய கையை விட்டுவிட்டு அவளிடமிருந்து விலகி வர முற்பட்டேன். ஆனால் நாங்கள் நினைத்தது சரியில்லை. வந்தவர் அவரல்ல. எதற்காக நீங்கள் பயப்படுகிறீர்கள்? என் கையை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் நகர்ந்தீர்கள் என்று கேட்டு அவள் திரும்பவும் தன் கையை என்னோடும் கொடுத்தாள். அதனால் என்ன? இருவரும் சேர்ந்து அவரை சந்திக்கலாம். நாம் இருவரும் ஒருவரையொருவர் காதலிப்பதை அவர் பார்க்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். நாம் இருவரும் ஒருவரையொருவர் காதலிப்பதையா என்று நான் வியந்து கூவினேன். ஓ நாஸ்தென்கா, ஓ நாஸ்தென்கா என்று நான் என்னுள் கூறிக்கொண்டேன். ஒரே ஒரு சொல்லை கொண்டு நீ அளவின்றி எவ்வளவோ சொல்லிவிட்டாயே. இப்படிப்பட்ட காதல் இதயத்தை உறைய வைத்து ஆன்மாவை ஒடுங்க செய்து விடுமே. உன்னுடைய கை ஜில்லிட்டு குளிர்ந்திருக்க என்னுடைய கை நெருப்பு போல சுடுகிறதே. ஓ நாஸ்தென்கா, நீ ஏன் இப்படி பார்வை இழந்து போனாய்? இன்பத்திலே திளைப்பவர் சில நேரங்களில் எப்படி சகிக்க முடியாதவராகி விடுகிறார். ஆனால் உன் மீது என்னாலும் நான் கோபம் கொள்ள முடியாது. முடிவில் என்னால் என் உள்ளத்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. நாஸ்தென்கா என்று கூவி அழைத்தேன். நேற்று இரவு முதலாக நான் என்னவெல்லாம் அனுபவித்துள்ளேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே. சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள். இதுவரை ஏன் அதை சொல்லாமல் இருந்தீர்கள்? நாஸ்தென்கா, முதலில் நீங்கள் கொடுத்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்த பின் கடிதத்தை கொண்டு போய் சேர்ப்பித்து விட்டு உங்களுக்கு தெரிந்த அந்த நல்லவர்களிடமும் சென்ற பின் அதன் பின் நான் என் அறைக்கு திரும்பி வந்து தூங்கினேன். அவ்வளவுதானா என்று குறுக்கிட்டு கேட்டுவிட்டு சிரித்தாள். ஆம், அநேகமாய் அவ்வளவுதான். நெஞ்சு குமுறலுக்கிடையே பதிலளித்தேன். ஏனெனில் அசட்டு கண்ணீர் என் கண்களில் நிறைந்து விட்டது. நாம் சந்திக்க வேண்டிய நேரத்துக்கு 1 மணி முன்னதாக விழித்து கொண்டேன். ஆனால் நான் தூங்கியதாகவே எனக்கு தோன்றவில்லை. எனக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. அதையெல்லாம் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று இங்கு வந்தேன். காலமே எனக்கு அப்படியே நின்றுவிட்டது போல தோன்றிற்று. அந்த கணம் முதலாக ஒரே ஒரு உணர்ச்சி மட்டும்தான் என்றென்றும் எனக்குள் இருந்து கொண்டிருக்கும் என்றும், வாழ்வு அனைத்துமே எனக்கு அப்படியே சலனமற்று நீண்டு விட்டது போல அந்த ஒரு கணம் மட்டுமே சாசுவதமாய் நீடித்து நிலவும் என்றும் தோன்றிற்று. உங்களிடம் இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். நான் விழித்து கொண்டபோது நெடுங்காலத்துக்கு முன்பு கேட்ட ஒரு இசை, எங்கோ ஒரு முறை கேட்டு பிற்பாடு மறந்துவிட்ட இனிமையான ஒரு இசை எனக்கு நினைவுக்கு வருவதாக நினைத்தேன். இது வாழ்வெல்லாம் என் இதயத்தினுள்ளிருந்து வெடித்து வெளியே வர துடியாய் துடித்து கொண்டிருந்தது போலவும், முடிவில் இப்போதுதான் இது... அட தெய்வமே, என்ன இது என்று நாஸ்தன்கா இடைமறித்தாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நாஸ்தென்கா, எப்படியாவது முயற்சி செய்து அதி வினோதமான இந்த உணர்ச்சியை உங்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் என்று விரும்பினேன் என்று துயரம் தோய்ந்த குரலில், இம்மியளவே ஆயினும் நம்பிக்கையின் சிறு சுடர் ஒளிர்ந்த குரலில் நான் விலகி கூற முற்பட்டேன். மேற்கொண்டு சொல்ல வேண்டாம், புரிகிறது என்றாள். பொல்லாதவள் திடுமென யாவற்றையும் புரிந்து கொண்டு விட்டாள். உடனே அவள் வழக்கத்துக்கு மாறாக மலமளவென ஏதேதோ வேடிக்கையாக பேசவும் விளையாடவும் ஆரம்பித்தாள். என் கையை பிடித்து கொண்டு சிரித்தாள். அவளுடன் சேர்த்து என்னையும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினாள். குழப்பம் அடைந்துவிட்ட நான் இடையிடையே கூறிய ஒவ்வொரு சொல்லும் அவளை விழுந்து விழுந்து தொடர்ந்து மேலும் சிரிக்கவே வைத்தது.
எனக்கு கோபம் வரத் தொடங்கியதும் திடுமென அவள் கொஞ்சி குழாவும் குரலில் பேச முற்பட்டாள். "இங்கே பாருங்கள்" என்று அவள் ஆரம்பித்தாள். "நீங்கள் என் மீது காதல் கொள்ளாதிருப்பது குறித்து எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கிறது. பெண்ணின் இதயம் எப்படிப்பட்ட புதிர் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா பிடிவாதக்காரரே, எப்படியும் நீங்கள் என்னுடைய ஒளிவு மறைவற்ற வெகுளித்தனமான பேச்சுக்காக என்னை பாராட்டியே ஆக வேண்டும். எதையும் ஒளிக்காமல் யாவற்றையும் நான் உங்களிடம் சொல்லி வருகிறேன். எவ்வளவுதான் அசரித்தனமாக இருப்பினும் என் தலையில் உதிக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன். அதை கேளுங்கள். மணி 11 ஆகிவிட்டதா என்ன என்றேன். தொலைவில் நகர மணிக்கூண்டிலிருந்து எழுந்த சத்தம், தவறாத மணிநாதத்தை கேட்ட நான் உடனே அவளுடைய சிரிப்பு நின்றுவிட்டது. திடுதிப்பென மௌனமாகிவிட்ட அவள் எத்தனை மணி அடிக்கிறதென்று எண்ண ஆரம்பித்தாள். ஆம், 11 ஆகிவிட்டது என்று அச்சமும் பதட்டமும் துணிக்கும் குரலில் முடிவில் மெதுவாக கூறினாள். அவளை மிரள செய்து மணி அடிப்பதை எண்ணும்படி செய்துவிட்டோமே என்று உடனே வருத்தப்பட்டு கொண்டேன். திடுதிப்பென கடுப்பு கொண்டு இப்படி செய்ததற்காக என்னையே நான் சபித்து கொண்டேன். அவளுடைய நிலையைக் கண்டு சோகமடைந்தேன். நான் செய்த பாவத்துக்கு எப்படி மன்னிப்பு தேடுவதென்று எனக்கு தெரியவில்லை. அவளுக்கு ஆறுதல் கூற முற்பட்டேன். அவர் வராததற்கு தக்க காரணங்களை கண்டுபிடித்து சொல்லி அவர் வர தவறியது நியாயமே என்பதாக நிரூபிக்க முயன்றேன். இது போன்ற ஒரு தருணத்தில் நாம் கூறுவதை நாஸ்தன்காவைப் போல அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொண்டு விடுகிறவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆம், இது போன்ற ஒரு தருணத்தில் எவரும் நாம் கூறக்கூடிய எந்தவிதமான ஆறுதலுக்கும் மகிழ்ச்சியுடன் செவிசாய்த்து எவ்வளவு அற்பமான நொண்டி சாக்கு கிடைத்தாலும் உடனே மனதை தேற்றிக்கொண்டு ஆனந்தப்பட்டு கொள்வார்தான். நன்றாக இருக்கிறது இந்த வேடிக்கை என்று நான் மேலும் மேலும் ஆர்வமடைந்து வாதாடினேன். என்னுடைய வாதங்களின் அதிவிசேஷ தெளிவை மெச்சிக்கொண்டேன். அவரால் வந்திருக்க முடியவே முடியாதே. நாஸ்தன்கா, நீங்கள் என்னை ஏமாற வைத்து அப்படி குழப்பி விட்டுவிட்டீர்களே. கால வரம்புகளை நான் குழப்படி செய்துவிட்டேன். கொஞ்சம் ஆலோசித்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும். கடிதம் அதற்குள் அவர் கைக்கு கிடைத்திருப்பது துர்லாபம். அவரால் வர முடியவில்லை. பதில் கடிதம் எழுதுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடிதம் நாளைக்கு முன்னதாக உங்களுக்கு வந்து சேராதே. நாளைக்கு நான் எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் அதை எடுத்து வருகிறேன். உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எதிர்பாராத விதமாக நடைபெறக்கூடிய ஆயிரக்கணக்கான சம்பவங்களை நினைத்து பாருங்கள். உங்களது கடிதம் போய் சேர்ந்தபோது அவர் வீட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னும் அவர் அதை படித்து பார்க்காமல் இருக்கலாம். இன்னும் ஏதேதோ நடந்திருக்கலாம். ஆம் ஆம் என்று நாத்தன்கா பதிலளித்தாள். நான் நினைத்தே பார்க்கவில்லை. ஏதேதோ நடைபெற்றிருக்கலாம் தான் என்று இணக்கமும் இசைவும் தெரிவிக்கும் இதமான குரலில் சொன்னாள். ஆயினும் தெளிவற்ற எதிர்மறை எண்ணம் ஒன்றின் சந்தேக துணி அவள் குரலை மாசுபடுத்திற்று. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் என்றாள். நாளைக்கு எவ்வளவு சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சென்று பதில் கடிதம் இருக்குமாயின் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும். நான் வசிக்கும் இடம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? அவளுடைய முகவரியை திரும்பவும் என்னிடம் சொன்னாள். பிறகு திடீரென என்பால் அளவிலா கனிவும் பரிவும் கொண்டவளாக நடந்து கொண்டாள். நான் அவளிடம் கூறியதையெல்லாம் கூர்ந்து கவனமாய் கேட்பதைப் போல கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் நேரடியாக நான் ஒரு கேள்வி கேட்டதும் அவள் பதில் சொல்லவில்லை. கலவரமடைந்து முகத்தை திருப்பிக் கொண்டு விட்டாள். நான் அவள் கண்களினுள் எட்டி பார்த்தேன். ஆம், நினைத்தது சரிதான். அவள் அழுது கொண்டிருந்தாள். அட பாவமே, நீங்கள் அழலாமா? பச்சை குழந்தையாக இருக்கிறீர்களே, அழாதீர்கள். அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு சிரிப்பதற்கு முயன்றாள். ஆனால் அவளுடைய முகவாய் அதிர்ந்து கொண்டுதான் இருந்தது. அவளுடைய நெஞ்சு இன்னும் விக்கி எழுந்து கொண்டுதான் இருந்தது. சற்று நேரம் மௌனமாக இருந்த பின், நான் உங்களை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றாள். நீங்கள் அவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள் என்றாள். என் மனம் கல்லாக இருந்திருந்தால்தான் இதை நான் உணராதிருக்க முடியும். இப்போது என் மனதில் தோன்றிய எண்ணம் என்ன தெரியுமா? உங்கள் இருவரையும் நான் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் அவர் நீயா இல்லை? ஏன் அவர் உங்களைப் போல இல்லை? அவரையே அதிகம் விரும்புகிறேன் என்றாலும் நீங்கள் அவரை காட்டிலும் நல்லவராக இருக்கிறீர்கள். நான் பதில் சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டிருந்தேன். ஏதாவது சொல்வேன் என்று எதிர்பார்ப்பதைப் போல அவள் காத்திருந்தாள். இன்னமும் அவரை நான் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. போதிய அளவுக்கு அவரை தெரிந்து கொள்ளவில்லை என்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது. எப்போதுமே அவரிடம் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எப்போதும் அவர் அப்படி அச்சம் தருகிறவராகவும் ஒரு மாதிரி விரைப்பாகவும் தான் இருப்பார். ஆனால் எனக்கு தெரியும், அது வெறும் வெளி தோற்றம்தான். உண்மையில் அவருடைய உள்ளம் தங்கமானது. என்னை காட்டிலும் அவர் எளிதில் மனம் உருகி விடுவார். மூட்டையை கட்டிக்கொண்டு முன்பு நான் அவரிடம் போய் சேர்ந்தபோது என்னை அவர் பார்த்தாரே, அந்த பார்வை என் நினைவுக்கு வருகிறது. இருந்தபோதிலும் நான் அவரிடம் மட்டுமீறிய மரியாதை செலுத்துகிறவளாக இருக்கிறேன். நாங்கள் இருவரும் சரிசமமானவர்களாக இல்லை என்பதைதானே இது காட்டுகிறது. இல்லை நாத்தன்கா, இல்லை என்று நான் பதிலளித்தேன்.
அவரை நீங்கள் அப்படி மட்டுமீறி காதலிக்கிறீர்கள். உலகில் வேறு எதையும் விட உங்களையும் விட கூட அவரிடம் அவ்வளவு அதிக ஆசையும் பாசமும் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் காட்டுகிறது. ஆம், அப்படிதான் இருக்கும் என்று ஒத்துக்கொண்டாள் அந்த பேதை பெண். இப்பொழுது என் மனதில் தோன்றிய எண்ணத்தை சொல்லட்டுமா? ஆனால் இப்பொழுது நான் சொல்லப் போவது அவரை பற்றியது அல்ல. பொதுவில் பேசுகிறேன். இந்த எண்ணம் நீண்ட காலமாக என் மனதில் இருந்து வந்திருக்கிறது. நாம் எல்லோரும் ஏன் உடன் பிறந்தோர் மாதிரி நடந்து கொள்வதில்லை? மிகச் சிறந்தோரும் கூட எதையோ வெளியே தெரியாதபடி மறைத்துக் கொள்ள விரும்புவது போல, ஏனையோருக்கு தெரியாதபடி ரகசியமாக வைத்துக்கொள்ள நினைப்பது போல நடந்து கொள்கிறார்களே, அது ஏன்? மனதில் இருப்பது மெய்யாகவே நாம் விரும்புவதுதான் என்பது தெரியுமாயின் வெளிப்படையாகவே அதை சொன்னால் என்னவாம்? பிறகு ஏன் ஒவ்வொருவரும் உண்மையில் தாம் இருப்பதை காட்டிலும் உக்கிரமானவராய் காட்டிக்கொள்ள முயல வேண்டும்? நமது உள்ளத்து உணர்ச்சிகளை விரைவில் வெளிப்படுத்தி விட்டால் தம் உணர்ச்சிகளை பழிப்பதாகிவிடும் என்று அஞ்சுவது போல நடந்து கொள்ள ஏன் முயல வேண்டும்? ஆமாம் நாஸ்தன்கா, நீங்கள் சொல்வது மெய்தான். ஆனால் வெவ்வேறான பல காரணங்களை முன்னிட்டே அப்படி செய்கிறார்கள் என்று கூறி நான் முன்னிலும் கடுமையாக என் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டேன். இல்லை இல்லை என்று அவள் உணர்ச்சி வசப்பட்டவளாக கூறினாள். எல்லோரும் அப்படி இல்லை. உதாரணமாக நீங்கள் அப்படி இல்லை. என் மனதில் இருப்பதை தெளிவாக எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. எனக்கு தோன்றுகிறது, உதாரணமாய் நீங்கள் எனக்காக வேண்டி எதையோ தியாகம் செய்கிறீர்கள் என்பதாக எனக்கு தோன்றுகிறது என்று பார்வையை என் பக்கம் திருப்பி கனப்பொழுது என்னை நோக்கியவாறு மெல்ல கூறினாள். இதை உங்களிடம் சொல்வதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் அதிகம் தெரியாதவள். உலகில் இன்னமும் மிக பலவற்றையும் அறியாதவள். சில நேரங்கள் எப்படி பேசுவது என்று கூட தெரியாது எனக்கு என்றாள். அவள் புன்னகை புரிந்து வெளியே தெரியாதபடி தன்னுள் மறைத்து கொள்ள முயன்ற ஏதோ ஒரு உணர்ச்சியின் காரணமாக அவளுடைய குரல் நடுங்கிற்று. உங்களுக்கு நான் ஆழ்ந்த நன்றி செலுத்துகிறேன் என்பதையும் இவற்றையெல்லாம் என்னாலும் உணர முடிகிறது என்பதையும் தான் உங்களிடம் கூற விரும்பினேன். இதற்காக கடவுள் உங்களுக்கு குறைவற்ற இன்பம் கிட்ட செய்வாராக. உங்களுடைய கனவுலக வாசி குறித்து நீங்கள் அன்று சொன்னீர்களே, அதெல்லாம் உண்மை அல்ல. அதாவது உங்களுக்கு உண்மையில் நிகழ்ந்ததல்ல என்று கூற விரும்புகிறேன். நீங்கள் நல்லபடி ஆகி வருகிறீர்கள். உங்களை பற்றி நீங்கள் கூறிக்கொண்டதிலிருந்து உண்மையில் நீங்கள் முற்றிலும் மாறானவர். என்றாவது உங்களுக்கு உரியவளை நீங்கள் சந்திப்பீர்கள். அவளுடன் உங்களுக்கு கடவுள் எல்லா இன்பமும் கிட்ட செய்வாராக. அவளுக்கு நான் வாழ்த்துரைக்க தேவையில்லை. ஏனெனில் நிச்சயம் அவள் உங்களுடன் இனிது வாழ்ந்து எல்லா இன்பமும் பெறுவாள். அது எனக்கு தெரியும். பெண்ணாகிய நான் அதை அறிவேன். நான் சொல்வதை நீங்கள் நம்ப வேண்டும். அவள் மௌனமாக என் கையை ஆர்வமுடன் அழுத்தி பிடித்து கொண்டாள். உணர்ச்சி வசப்பட்டு விட்ட என்னாலும் ஒன்றும் பேச முடியவில்லை. இப்படி சில நிமிடங்கள் கழிந்தன. இன்று அவர் வரப்போவதில்லை, தெளிவாக தெரிகிறது என்று அவள் தலையை உயர்த்தியவாறு முடிவாக கூறினாள். நேரமாகிவிட்டது. நாளைக்கு நிச்சயம் வருவார் என்றேன் நான், நம்பிக்கை தரும் உறுதியான குரலில். ஆம் என்று சொல்லி உற்சாகம் அடைந்தாள். இப்போது எனக்கும் தெளிவாக தெரிகிறது. நாளைக்கு தான் அவரால் வர முடியும். சரி, போய் வருகிறேன். நாளைக்கு சந்திப்போம். மழை பெய்தால் நான் வருவது சந்தேகம்தான். ஆனால் நாளை மறுநாள் என்ன ஆனாலும் நிச்சயம் வருவேன். நீங்களும் தவறாமல் வந்து விடுங்கள். அவசியம் உங்களை பார்க்க வேண்டும். யாவற்றையும் உங்களுக்கு சொல்வேன். நாங்கள் விடைபெற்றுக் கொள்கையில் அவள் எனக்கு கை கொடுத்து தயக்கம் சிறிதுமின்றி என்னை உற்று நோக்கியவாறு கூறினாள். இனி எப்பொழுதும் நாம் இணை பிரிய மாட்டோம் இல்லையா? நாஸ்தென்கா, நாஸ்தென்கா, இப்போது நான் எப்படி தன்னந்தனியாக விடப்பட்டுள்ளேன் என்பது உனக்கு தெரியவில்லையே. மணி 9 அடித்ததும் அறையில் தங்க எனக்கு மனம் ஒப்பவில்லை. உடுத்திக்கொண்டு மழையை பொருட்படுத்தாமலே புறப்பட்டேன். அங்கே சென்று எங்களுடைய பெஞ்சின் மீது உட்கார்ந்தேன். பிறகு அவளுடைய சந்துக்குள் சென்றேன். ஆனால் வெட்கப்பட்டு கொண்டு அவளுடைய வீட்டின் ஜன்னல்களை பார்க்காமலே திரும்பி வந்து விட்டேன். இதன் முன் என்றுமே இல்லாதபடி துயரார்ந்த நிலையில் எனது அறைக்கு திரும்பினேன். மழையும் மந்தாரமும் ஆன சோபையற்ற நான் வானம் இப்படி இல்லாவிடில் இரவு முழுவதும் அங்கே சுற்றி அலைந்திருப்பேன். நாளை வரை காத்திருப்போம். நாளைக்கு அவள் யாவற்றையும் எனக்கு சொல்லுவாள். இன்று கடிதம் எதுவும் இல்லை. எதுவும் இருக்க முடியாதே. இருவரும் இப்போது ஒன்று சேர்ந்து விட்டார்களே